ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். முதல்ல உருளைக்கிழங்க தோல் சீவிக்கலாம். பிறகு இந்த மாதிரி நீள நீளமாக வெட்டி எடுத்துக்கலாம். எடுத்ததை ஒரு கொதிக்கிற தண்ணியில் போட்டு 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுக்கலாம். பிறகு அந்த உருளைக்கிழங்கை எடுத்து ஒரு துணியில் நல்லா ஆற வச்சுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர், அரை மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயை காய வச்சுட்டு அதில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம டபுள் ஃப்ரை கூட செய்யலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? இது பாதியாக பொரிச்ச பிறகு இதை எடுத்து ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நமக்கு எப்போ தேவையோ எடுத்து மறுபடியும் பொரிச்சு நல்லா கிறிஸ்பியாக நம்ம வீட்டில் இருக்கிற அன்பானவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நான் இதை பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து கூட எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு சாட் மசாலாவும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அழகா, அதாவது கலர்ஃபுல்லான கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இன்னைக்கு டொமேட்டோ சாஸோட கொடுக்க போறேன். உங்களுக்கு சட்னி எதுனாலும் வேணும்னா சேர்த்து சாப்பிடலாம். பாய்.